டெய்லி ரொட்டீன்லேருந்து ஒரு 3 டேஸ் பிரேக் எடுத்துட்டு, ஸ்டே அக்கேஷன் சொல்ட்டு நானும் ஜீவனும் கிளம்பியிருக்கோம். அதாவது ரெசார்ட்லயே எல்லாமே இருக்கும். இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ், ஆக்டிவிட்டி எல்லாமே இருக்கும். வெளியலாம் சுத்த வேண்டியதில்ல. ஸோ ஒரு வில்லால பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். பால்கனி வியூக்காகவே இந்த ரூம் வந்து புக் பண்ணியிருந்தேன். டெய்லி ரொட்டீன்றது இப்போ பிசினஸ்ல வந்து பிஸி ஆனதுக்கப்புறமா, எனக்கு ஒரு பிரேக் எடுத்துட்டு எங்கேயாவது போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படி இருந்தது. மெயினா 3 வேளையும் நாமளே சமைச்சு, பாத்திரம் கழுவி, சமைச்சு அது வந்து கடுப்பா இருந்தது. யாராவது நமக்கு சமைச்சு குடுத்தாங்கன்னா, நல்லா சாப்ட்டு, சாப்ட்டு தூங்கணும். அதுதான் ஐடியாவே. டே 2 வந்து காலையில பால்கனில உட்காந்து ஒரு கிரீன் டீ குடிச்சிட்டுருக்கேன். அவ்ளோ ரிலாக்ஸிங்கா இருந்தது. அந்த பேர்ட்ஸோட சத்தம், அவ்ளோ சூப்பரா இருந்தது. காலையில பார்த்தீங்கன்னா பஃபே பிரேக்ஃபாஸ்ட் வித் டாரிஃப்ல இன்க்ளூடட் வந்துரும். அங்க ரெஸ்டாரண்ட் ஆப்போசிட்லயே நல்ல பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இது அவுட்டோர் ஸ்விம்மிங் பூல். ஒரு சில ரூம்ஸ்குள்ளயே ஸ்விம்மிங் பூல் இருக்கிற மாரி பெரிய பூல் வில்லாலாம் இருந்தது. பட் எல்லாமே புக் ஆயிடுச்சு. வீக்கெண்ட்ல பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணனால, எங்களுக்கு வந்து இந்த ரூம் தான் கிடைச்சது. அங்கேயே இன்டோர் கேம்ஸு நெறைய வச்சிருந்தாங்க. ஜீவனுக்கு வந்து எதிர்பாராத விதமா இந்த வீக்கெண்ட் வந்து லீவ் வந்துருச்சு. ஸோ அத மிஸ் பண்ணக்கூடாது. அத எப்படியோ யுட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்ட்டு, இது வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பொடி, கீ பொடி வறுவலோ என்னமோ. ஈவினிங் பார்த்தீங்கன்னா, காம்ப்ளிமென்டரி டீ, காஃபி குடுப்பாங்க. ஸ்நாக்ஸுக்கு மட்டும் நம்ம பே பண்ணணும். இங்க நெறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. நெறைய விளையாடணும். ஒரு சிலதா ஷூட் பண்ணேன். ரொம்ப நேரம் பேட்மிட்டன்லாம் விளையாண்டோம். மோர் தென் 1 ஹவர். டயர்டா வந்து தூங்கிட்டு, காலையில வந்து செக் அவுட்டு. செக் அவுட் பண்ண மனசே வரல. காலையில பார்த்தீங்கன்னா, பால்கனிலேருந்து அந்த சின்ன பாண்டுக்குள்ள ஃபவுண்டன் வந்து ஆன் பண்ணி விட்டுருந்தாங்க. அவ்ளோ சூப்பரா இருந்தது. ஐயோ! செக் அவுட் பண்ணி மறுபடியும் நார்மல் ரொட்டீனுக்கு போணுமா? அந்த மாரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்டேன். அதுக்கப்புறமா ரெடி ஆயிட்டு, மறுபடியும் பஃபே பிரேக்ஃபாஸ்ட் போறோம். இன்னும் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. என்னால எல்லாமே ஷூட் பண்ண முடியல. மெயினா பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பாட்ரி மேக்கிங் சொல்லிக் குடுக்குறாங்க. அதான் அவங்க செய்யும்போதே நமக்கும் கத்துக் குடுக்குறாங்க. ரொம்ப சூப்பரா இந்த தாத்தா வந்து சொல்லிக் குடுத்தாரு. குட்டி, குட்டி பாட்டு, பெரிய பாட் எல்லாமே பண்ணலாம். மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ஆக்டிவிட்டி. வெற்றிகரமா ஒரு பாட் செஞ்சுட்டு, அங்கிருந்து ரெசார்ட் வந்து அவங்களே பார்த்தீங்கன்னா, கைட் மூலமா ஒரு ரிவருக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியா போனனால உள்ள வரைக்கும் நடக்கறக்கு அலோவ் பண்ணல. ஸோ நம்மளோட ஸ்டே அக்கேஷன் முடிஞ்சு பேக் டூ ரொட்டீன் வந்தாச்சு இப்போ.